கேட்டிங்கன்னா பேய்கள்கிட்ட விளையாடலாம், கடவுள்கிட்ட சத்தியமாக விளையாட முடியாது. ரெண்டு பாதை போகுது, இங்கே ஒரு பாதை போகுது, இந்த சைடில் ஒரு பாதை போகுது. இது எங்கே கொண்டு போக போகுது, இது எங்கே கொண்டு போக போகுதுன்னே தெரில. கால் கீழே வச்சோன்னா தடுக்கிட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணனா கூட எதுவுமே நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணாலுமே ஃபோனும் போகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன். அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வெளியில் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள். உண்மையிலேயே இவன் கூட்டிகிட்டு வந்தவனே இவனை விட எனக்கு தான் பயம் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கும் நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா ஒரு ரிசர்வ்டான ஒரு பிளேஸ்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பயம் இருக்க தான் செய்யுது. இல்லைன்னா சத்தியமாக சொல்ல முடியாது. நான் லைட் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, லைட் அடிக்கிறேன்ல, இது வரைக்கும் ஃபுல்லாகவே காடு. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வெளியில் அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க. நேர்லி சேலம், அதான் சேலம் வியூ. அது ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. இருட்டில் நிற்கிறதுனால இதை கோஸ்ட் வீடியோ அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நான் 100% நல்ல ஷூரிட்டி தர முடியும். இது பயங்கரமான த்ரில்லாக இருக்க போகுதுன்றது ஏன்னா எனக்குமே பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே அவ்வளோ டார்க், பிச் டார்க். ஆக்சுவலாக சுத்தமாக உங்களால் நம்ம எங்கே இருக்கோன்றது, செல்லு லைட்டும் பேட்டரி லைட்டும் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோன்றது தெரியாது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஏற்காட்டில் ஒரு ரிசர்வ்டான ஒரு பிளேஸில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைசன்ஸ் இருக்குது. அதை தாண்டி வேற என்ன இருக்கா, கோஸ்ட். அதை தாண்டி சில மர்மமான, ஏன்னா மலைகள் சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மர்மமான விஷயங்கள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ என் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா குரு. ஆக்சுவலாக இவர் தான் இந்த பிளேஸ்க்கு ரெஃபர் பண்ணார். அண்ட் குரு, உனக்கு எப்படி இருக்கு ஃபீல் இந்த இடம்? எனக்கு கதை இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபீல் எதுவும்? ஃபீல் நைட் டைமில் எங்கேயும் போனதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டு. இந்த டைம் 12 o'clock, அந்த டைம் பிச் பிளாக்காக இருக்கனால கொஞ்சம் கூஸ் பம்ஸாக தான் இருக்கு. எப்படியா உன்னால் பயத்தில் சிரிக்க முடியுது? பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக உள்ளே போகலாம். அண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் லைட் அடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, அதாவது செங்குத்தாக இருக்குது. நான் நின்றுட்டுருக்கிறது ஒரு எஜ்ஜில் நின்றுட்டுருக்கேன். இந்த பாறையில் எஜ்ஜில் நின்றுட்டுருக்கேன். அண்ட் நம்ம போகக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இது வழியாக தான் உள்ளே போக போகிறோம். இந்த இடத்துல பாதைகள்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன கல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு போகிறதுக்கு, அதாவது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான இது. ஸோ உள்ளே போகலாம் நம்ம. ஸோ இந்த இடம் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 மலையில் பார்த்தீங்கன்னா மலைவாசி ஜனங்கள்லாம் இருந்திருக்காங்க. அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா மலைவாசி ஜனங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக சேலத்துலேருந்து இந்த பகுதிக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர். ஸோ இதே பாதையில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மக்கள் இது இன்னமும் பயன்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சர்டன் டைமுக்கு மேலே யாரும் வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாதையில் தான் நம்ம போக போகிறோம். அண்ட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்க போகுது. இது என்ன வேணால் நடக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி மாதிரி நம்ம போகல, எப்படியா வேணா இருக்கலாம். இப்போ என்னோட ஃபோனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சுத்தமாக டவர் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூகுளில் ஏதாச்சும் நான் சர்ச் பண்ணனா கூட எதுவுமே நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணாலுமே ஃபோனும் போகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன். பாருங்க,
டோட்டலி வந்து இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தெரியும், ஆனால் ஃபோன் போகாது. இந்த இடத்துல இருந்து யாருக்கு ட்ரை பண்ணாலுமே ஃபோன் போகாது. ஸோ உள்ளே போகலாம் கைஸ். பாதை பாருங்க ரொம்ப செங்குத்தாக போகுது. அண்ட் இது எப்படி மேலே வர போகிறேன்னு எனக்கு தெரியல. இது என்ன துணி மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அந்த மரத்துக்குள்ளே இந்த இடம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியுதா? லைட் அடிக்கிறது தெரியுதா? காணாது துணி இப்போ பார்த்தேன் அந்த இடத்துல. நம்மளையும் தாண்டி நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஃபுட் ஸ்டெப் மாதிரி கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? நம்மளே தாண்டி நமக்கு பின்னாடி ஏதோ பாதை எப்படி போகும். இதில் என்ன ஒரு இதுன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல நான் வழி தவறிட்டேன் அப்படின்னா நான் இது மேலே வர்றதே ரொம்ப கஷ்டம். இந்த லைட்டும் இந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் இதை நான் தாக்கி பிடிச்சதுல போகிறேன். பாதையை பார்த்தீங்க எப்படி போகுதுன்ட்டு. இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே செங்குத்தாக போகுது. எங்களால் இந்த கல் அடிக்க வச்சிருக்கிறத பார்க்க முடியும். இதை பாருங்க, இப்படியே தான் போகுது இந்த கல், அப்படியே கீழே வரைக்கும் போகுது. அதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு இடம் 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதில் நிறைய கரடு முரடான பாதைகள்லாம் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இதில். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு சாமி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கோஸ்ட்டை தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேய்கள்கிட்ட விளையாடலாம், கடவுள்கிட்ட சத்தியமாக விளையாட முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆனா இருந்தாலும் தோக்கடிச்சிடும். எனக்கு அதுதான் ஒரு இது. ஏன்னா இந்த பாதையை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து எப்போ 300 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து, அதாவது ஏற்காடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பாதை வழியாக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இலை உழுவுறது கூட சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்க. இந்த காது ரெண்டுலேயுமே ஆக்சுவலாக வந்து கொயின்னு சவுண்டு கேட்குது. உனக்கு கேட்குதா? ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து ஏற்காட்டோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதையும் தாண்டி இந்த இடத்துல பல மர்மமான விஷயமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது சில பேர்த்தால நம்பப்படுறது தான். நான் கேட்ட விஷயத்த இன்னைக்கு நான் வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹாண்டடான ரோடில், இது ரோடு கிடையாது, காமிக்கிறேன் பாருங்க. இந்த செங்குத்தான பாதையில தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம இறங்கி உள்ளே போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வேவே கிடையாது, வழியே கிடையாது எங்கேயுமே. ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து எதால் ஆக்கியபைட் ஆகிருக்குன்றது தெரியல. இது பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. 7-8 மணிக்கு எல்லாமே தூங்கிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல மட்டும் எப்படி லைட் எரியுதுன்னு தெரியல. மணி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு கீழே போனா காட்டுக்குள்ள மாட்டிப்போம். இதுக்குள்ள போனா காட்டுக்குள்ள மாட்டிப்போம். இதுக்குள்ள போனாவா? ஆமா. டீ அப்பா அவன் எப்படி அங்கே உட்காந்துட்டு இருக்கான்? அதுதான் எனக்கும் தெரியல. டேய் எனக்கு கூப்பிட்டு பேசி பார்க்கலாமா? வேண்டாம்.
கைஸ் ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ஊர் கிடையாதுங்க. ஊருன்றது வந்து இது பாருங்க, அந்த லைட் எரிஞ்சிட்டு பார்த்தீங்களா, அதான் ஊர். இதுக்குள்ள ஊருக்குள்ள போகவே முடியாது. இதுலேருந்து போகணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துலண்டா இருக்கும் இந்த ஊரில்? இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து சேலம் பீச். இது வாண்டட். அவங்க எப்படி போனாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. அது இல்லாமல் இங்கே வழி ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. அவங்க எப்படி போனாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே புரியல. அது இல்லாமல் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன பூச்சி சவுண்டா இல்லை கொலுசு சவுண்டானே தெரியலடா. அது அந்த மரத்தை பாருங்க. அம்மா கொடூரமாக இருக்க மரமே. மேலே பாருங்க, நாய் வேற குழச்சிக்கிட்டே இருக்கு. டேய் இது வேறடா, நாய் வேட்டைக்கு அதான் அனுப்பிச்சுறாங்க. எனக்கு போக இல்லை. ஆனால் அந்த இடத்த ஏதோ ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, போ பாதை ரொம்ப மோசமாக போகுது. நம்ம காட்டுக்குள்ள மாட்டிப்போம். இதுக்குள்ள ரொம்ப டேஞ்சர். நீங்கள் பாருங்க, வழியே இல்லை, வெறும் காடு. சரி ஓகே, எனக்கும் சரியாக படல. செம்ம கலந்துடலாம். கால் வரல, ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் முன்னாடி போய்க்கிறேன். பாட்டிக்கிட்டே போங்க. வழி என்னடா சத்தம் அது? இந்த நடுக்காட்டுக்குள்ள நாய்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மழை பெய்யுற மாதிரியும் இருக்கு, இடி இடிக்கிற மாதிரியும் இருக்கு. எனக்கு என்னமோ வெதர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேசாம போயிடுவோமா? ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இடி இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 17 மார்ச் 2026. இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்காட்டில் மழை பெய்யுமா பெய்யாதான்றது. ஒருவேளை அந்த வீடியோவில் நாங்கள் போகும்போது மழை பெஞ்சதுனாலுமே நாங்கள் மாட்டிக்குவோம். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த வழியிலாம் வரும், நிறையா வரும். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனாலே நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். நான் டெஃபினட்டாக இன்னொரு நாள் வந்து